இத கேட்ட ஹனுமார், உங்க வாக்கால சுக்ரீவனை சரணாகதி பண்றேன்னு சொல்லப்படாது, அவன் சரணாகதி பண்ண வேண்டிய தெய்வம், நீங்க அவனை தேடிக்கிட்டு வந்திருக்கு. புத்தி சம்பன்ன மனுஷாலேயே சுக்ரீவன் கண்டதில்லை. கோபத்தை ஜெயிச்சு இந்திரியத்தை ஜெயிச்சவாள அவன் பாக்கியம் நீங்க தேடிக்கிட்டு வந்திருக்கு. அவன் உங்களை பூஜை பண்ணா இப்படி சொல்லப்படாது, வாருங்கோ நாள் நடந்து போகப்படாது. இனிமேன்னார் ஹனுமார், எங்க அம்மா தேரா ஆரம்பிச்சிருக்காருனாள், தோல்ல தூக்கிட்டு போறேன்னார். குழந்தை நடந்து வந்து நான் தோல்ல வரமாட்டேன்னாள், 2 பேரையும் தூக்குறேன்னார். 2 பேரையும் எப்படி தூக்க முடியும்னாள், அதுக்குதான் 2 தோல் இருக்குன்னார். 2 தோல்லையும் வச்சுட்டு நாமச்சரணத்தை அப்படி ஹிருதயத்துல அமுக்கிண்டு பரப்பிட்டாள். ரிஷ்யமூக சிகரத்துல கொண்டு போய் சுக்ரீவன் இருக்கிற இடத்துல இறக்கினாள். இறக்கின உடனே இந்த ஹிருதயத்துல ராமச்சரணம் பட்ட உடனே ராமநாமா உதயமாயிடுது. ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் ராமா ராமாங்கிறாள் மேலே. அயம் ராமோ மகாப்ராஜ்ஞா சம்பிராப்தோ திருட விக்ரமா லக்ஷ்மணேன சஹ ப்ராத்ரா ராமோயம் சத்ய விக்ரமா இக்ஷ்வாகுதான் குலே ஜாதா ராமோ தசரதாத்மஜா தஸ்ய புத்ரஸ்சரண்யஸ்ச ராமஸ்த்வாம் சரணம் கதா பவதா சத்யகாமௌதௌ பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ. ராம ராம ரஹமான் ராமநாமா உதயமாயிட்டாம். தாரக நாமாவாம், பாப நிவர்த்தகமான ராமாவாம், பதித பாவனன், அன்னையினுடைய பாபத்தை போக்கினவன், சர்வலோக சரண்யன். அவனுடைய நாமாவா சரித்திரம் பவித்ரம் விசித்திரம் துவதீயம். ஆச்சாரியால் சொல்றான், சரித்திரம் நாமாவும் முடியுமா ராமாங்கிற. ராமநாமா உதயமாயிடுது. சுவாமி வந்துட்டால், ராமன் வந்துட்டான், தசரதனுடைய மூத்த புள்ள ராமன் வந்துட்டான், லட்சுமணனோட ராமன் வந்துட்டான், இக்ஷ்வாகுகுலத்தில் பிறந்த ராமன் வந்துட்டான், பராக்கிரமசாலியான ராமன் வந்துட்டான், திருடவிக்கிரமனான ராமன் வந்துட்டான். அயம் ராமோ மகாப்ராஜ்ஞா சம்பிராப்த திருடவிக்கிரம லட்சுமணேன சஹபிராத்ரா ராமோயம் சத்யவிக்கிரமா இக்ஷ்வாகூணாம் குலே ஜாதா ராமோ தசரதாத்மஜா. ராமா ராமா ராமான்னு தாரக நாமா, அது பாப நிவர்த்தகமான நாமா. அதனாலதான் லட்சக்கணக்கான நாமாவும் மகான்கள்லாம் ஜபிப்பாள். ஜபிச்சா என்ன உத்தராயணத்திலே அனாயாசமா மரணம் கிடைக்கும். இந்த லோகத்துல ஒரு குறவு இருக்காது, அஷ்டைஸ்வரியம் இருக்கும், எல்லா லாபத்தோட அனாயாசமான மோட்சமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட நாமா பகவன் நாமா. இப்படி சொன்னதே சுக்ரீவன். நீங்க போய் அப்படி அதை உப்புத்துக்காதீங்கோ, புஷ்பத்தை எடுத்துன்னு போய் இந்த 4 காலையே அர்ச்சனை பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்கோன்னு சொன்னாள். பிரதிகிருஷ்யார் சொன்னார் ஹனுமார். இவனும் ஆஹான்னு போனான். ராமலட்சுமணால் கண்ணு கண்ணீருமா நானும் எங்க அண்ணாவும் சரணாகதி பண்றோம் நாள். அவா நம்ம சரணாகதிங்கிற போது நாம் அவளை பூஜை பண்றதான்னா கையில கொண்டு போற புஷ்பத்தெல்லாம் வெட்டி அறிஞ்சான். கையை நீட்டி விட்டா இஷ்டம் இருந்தா என்னோட ஸ்நேகம் பண்ணிங்கோ. நான் சக்கியமே கை நீட்டி கை பிடிக்கிறதுதான் ஸ்நேகம். அதனாலதான் கல்யாணத்துல கூட பாணி கிரகணம்னு வச்சிருக்காள். இது நம்ம சாஸ்திரத்துல வைதிகமான மார்க்கம் தான் இது. இந்த கையை பிடிக்கிறதை தவிர்த்து குலுக்கிறது நம்ம வழக்கம் இல்லை. அது எது குலுக்கும்? கிஷ்கிந்த தான் குலுக்கும். கிஷ்கிந்தேனா குரங்குன்னு அர்த்தம். குரங்குகள் தான் குலுக்கும், களையை பிடிச்சு குலுக்குறது பாருங்க. அது மாதிரி இப்ப கையை பிடிச்சு குலுக்கிறான் பாருங்க, இதெல்லாம் கிஷ்கிந்தேன்னு வந்த துராச்சாரம். இந்த குலுக்குவானே கையை பிடிச்சா போறோம். சில பய குலுக்கிற குலுக்கல்ல பார்சுவாயூருமையா குளிக்கப்படுறான்னு. ஆகினால கையை பிடிக்கிறது பாணி கிரகணம் நம்ம வைதிகமான சாஸ்திரம். கிருஷ்ணாபிதே சுப்ரஜாஸ்துவாயான்னு ஹஸ்தம்னு ஆரம்பிச்சிருக்கு வேதமே. கையை நீட்டினான். உடனே சுவாமியை கையை பிடிச்சார். அக்னி சாட்சிகமா இருக்கணும் இந்த சக்கியம்னு ஹனுமார் அக்னியை கொண்டு வச்சு 2 பேர்களையும் பிரதட்சணம் பண்ண சொல்லி அக்னி சாட்சிகமா இந்த ஸ்நேகத்தை பண்ணி வச்சாள். சுக்ரீவன் தேக்கம் களைய 2 களையை ஒடிச்சு போட்டு ராமனை உட்கார சொல்லி தானும் உட்கார்ந்து விட்டான். லட்சுமணனை உட்கார சொல்லல. மகாபக்தன், 14 வருஷமா கைங்கரியம் பண்றவன்.
அவனை நிறுத்தி வச்சதே ஹனுமாருக்கு வருத்தமா போச்சு. லட்சுமணனுக்கும் சுக்ரீவன் கிட்ட வேகம், சுவாமிக்கும் வருத்தம். ஹனுமார் என்ன பண்ணினான்? சாகாம் சந்தன விருட்சஸ்ய பரமபுஷ்டிதா சாகாம் சந்தன விருட்சஸ்ய பரமபுஷ்டிதா அப்படி கொத்து கொத்தா பூத்து இருக்கிற சந்தன களையை ஒடிச்சு போட்டு லட்சுமணனை உட்காந்து வச்சாளா. ரொம்ப பெருமை பண்ணிவிட்டாள் ஹனுமார். ஹனுமாருக்கு தெரியும் எப்படி பெருமைப்படுத்தணும்னு.